ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம வீட்டில் வந்து ஒரு சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி தாங்க பண்ண போகிறோம். நீ பாருங்க, 1 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன். அது எப்படி செய்யறேன்னு மட்டும் கொஞ்சம் பாருங்க. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லெண்ணெய் நல்லா ஒரு கிண்ணம் அளவுக்கு வச்சுக்கேன். அதை இதில் ஊற்றிடும். நல்லெண்ணெய் தான் ஊற்றணும், வேறு எதுவும் ஊற்றக்கூடாது. மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள் தாங்க இது. அப்படியே மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். தயிர், தேவையான அளவுக்கு உப்பு, சால்ட்டு தாங்க போடுறேன். நல்லா கிளறி வச்சுக்கோங்க. கரம் மசாலா, கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள். இது வந்து வெறும் மிளகாத்தூள்னா காரம் இல்லாத காஷ்மீரி மிளகாத்தூள், கலருக்காக இது போடுறது. காஷ்மீரி மிளகாத்தூள் காரம் இருக்காது ரொம்ப. தயிர் ஏன் ஊற்றுனா கறி வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடும். தயிர் ஊற்றணும்னா ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இல்லைம்மா, இது அப்படியே இருக்கட்டும். இப்போ சிக்கனில் ஊற வச்சுக்கிறதும் நல்லெண்ணெய் தான். இப்போ ஊற்றிருக்கிறதும் நல்லெண்ணெய் தான். இப்போ வந்து பட்டை ஐட்டமாக போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம அதில் வந்து கம்மியாக தான் போட்டுக்கோம். இப்போ வந்து பச்சை மிளகா போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ வந்து தக்காளி போட்டுக்கலாம். அந்த தட்டி போட்டு அப்படியே மூடி. அப்புறம் இது எதுக்கு மூடுறதுன்னா சீக்கிரமாக வதங்கும் வெங்காயம் தக்காளி, அதுக்காக தான் மூடுறது. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டு இப்போ வந்து சிக்கனை போட்டுக்கலாம். சிக்கன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த நல்லெண்ணெய் ஊற வச்சாவே நல்லா சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். நல்லா ஒரு அரை வேக்காட்டு வெந்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த சிக்கன் கிளறி வச்சு பார்த்தீங்களா, அந்த இதில் தண்ணி ஊற்றி இதில் ஊற்றிடலாம். சிக்கன் வேகணும்ல, அதுக்காக இவ்வளோ வேலை பண்ண ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட மறந்துட்டேன். நீங்கள் ஞாபகம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ வந்து உப்பு காரம் பார்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக அப்படியே ரெடி ஆக்கி இருக்கட்டும். அப்படியே தட்டு போட்டு முடியும் வேகட்டும். சிக்கன் மசாலாலாம் போட்டு சிக்கனில் ஊற வைக்க பார்த்தீங்களா, அப்பயே நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. நான் போட மறந்துட்டு நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்க சொல்லி சாப்பிடணும் போல பாருங்க. நல்லெண்ணெய் சேர்ந்தாவே ஒரு தனி டேஸ்ட். சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுது. பச்சை கருவேப்பிலை, நீங்களும் இதே போல ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இந்த மாதிரி கொஞ்சம் நாள் நல்ல மசாலாலாம் போட்டு ஊற வச்சு செய்யணும், சூப்பராக இருக்கும். நீங்களும் அதே போல ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. புதுசாக யாராவது பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. பாய்.